ஆன் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆன்ல தான் இருக்கா. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம யானா கேவ்ஸ்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணோம். சென்னையில இருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு 13 டேஸ் வந்து ஒரு 11 டேஸ் 11 டேஸ் ஒரு ட்ரிப் ஒரு சீக்வன்ஸா போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனாவது டே ஆக்சுவலா? இன்னைக்கு 9வது நாள் ஆக்சுவலா. 9th டே. ஓகே, ஒரு ஷார்ட்டா மட்டும் சொல்லுங்க. இப்போ 13 டே எங்கேயும் கவர் பண்ணி ஷார்ட்டா மட்டும். ஷார்ட்டா அரௌண்ட் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் ரைடு பிளான் இது. ஓகே, பைக் ரைடு தான். பைக் ரைடு ஃபுல்லா சோலோவா போகணும்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சென்னையில இருந்து. ஓகே, எல்லா டிஸ்டன்ஸுமே எல்லா நான் செலக்ட் பண்ண லொக்கேஷன்னா ஹைதராபாத், ஹம்பி, கோவா, கோகர்ணா, அப்புறம் முண்டேஸ்வர் கோவில், அதுக்கப்புறம் தென்காசி. தென்காசியிலேருந்து சென்னை போகிற மாதிரி. தென்காசியில் ஆஃபீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு கிளம்பிடுவேன். ஓகே ஓகே, இதுதான் ஆக்சுவல் பிளானு. இன்னொரு டவுட் ப்ரோ, இது ஏன் சோலோ ட்ரிப்பாக பண்ணுறீங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். இல்லை, ஆக்சுவலாக நான் குரூப் ரைடும் போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோடவும் போயிருக்கேன். ஓகே, இந்த ரைடுக்கு ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வர வேண்டியது தான். பட் ஆனால் என்னன்னா அவனோட ஒரு சின்ன பிரச்சனை, அவன் வந்து இப்போ தான் பைக் வாங்கினான். ஓகே, ஸோ புது பைக் வாங்கியிருக்கோன்னா அவன் இது வரைக்கும் ரைடு சும்மா என் கூட வந்திருக்கான், கேஷுவலாக ஒர்க்கெலாம் அந்த மாதிரி போயிருக்கும். பட் ஆனால் தனியாக இந்த மாதிரி பெரிய ரைடு வந்ததில்லை. ஓகே, அது ஒரு பிரச்சனை. அடுத்தது வந்து கியர்ஸ் எல்லாமே வாங்கணும், ரைடிங் கியர்ஸ் ஆக்சுவலாக. இப்போ ப்ராப்பராக நீ அதை வாங்கிட்டு நீ இனி அடுத்து வந்து ரைடு வந்து ஒரு குரூப் ரைடாக ஒரு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து ரைடுன்னு நம்ம எடுத்தோம்னாலே அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே போகிறோன்னா ஃபைன். ஓகே, மோர் தென் 100 போகிறோன்னா மஸ்ட் ஃபுல்லாக ஒரு கியர் அப் செட்டப்பில் இருந்தால் மட்டும்தான். அதனால் வந்து அதுவே ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாக வந்துடும். ஒரு 20 கிட்ட அவனுக்கு வந்துடும். ஹெல்மெட்லேருந்து எல்லாமே வாங்கணும். அதனால் அவனால் ஜாயின் பண்ண முடியல. ஓகே, சரி, ஓகே, அவன் வரலனாலும் நான் வந்து ரொம்ப நாளாக அது ஒரு மாதிரி டவுட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து போகலாமா வாழாமா, அதனால கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டே இருந்தா இப்படி ஒரு ரைட் மொமெண்ட்டுக்கு ரைட் பீப்புளுக்கு வெயிட் பண்ணாம நம்ம கிளம்பிட்டு நம்ம அது ஒரு ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பினேன். ஓகே, ஆக்சுவலாக நிறைய பேரை நான் மீட் பண்ணுங்க. ஓகே, யாரெல்லாம் மீட் பண்ணீங்க ப்ரோ? ஒரு நிறைய ஹிந்திக்காரங்களையும் மீட் பண்ணேன், மகாராஷ்டிரா, குஜராத், நிறைய ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணேன். கண்டிப்பா நாங்க இந்த ட்ரிப்னா நீங்க உங்களை மீட் பண்ணது ஒரு சிக்னிஃபிகண்டா இருக்கும். ட்ரெயின்ல வரும்போது ரேண்டமா 2-3 பேர் பேசினாங்க இருக்கவங்க. ஸோ அவரு ஒரு சில சஜஷன் சொன்னார், இங்கெல்லாம் போய் பாருங்க அந்த மாதிரி. உங்களுக்கு மைண்ட்ல ஒரு 2 பேர் அப்படின்னா? மைண்ட்ல இல்லை, ஆக்சுவலாக வந்து ஹம்பியில் எடுத்துக்கிட்டோம்னா, ஆக்சுவலாக ஹைதராபாத் நான் பெருசாக மீட் பண்ணல. ஹம்பியிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆதித்யான்னு ஒருத்தனை மீட் பண்ணுறேன். ஸோ அவன் சோலோ ரைடர் தான். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அவன் மகாராஷ்டிரா. ஓகே, பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான். எனக்கு வந்து 0 பிளான்ஸ் தான். எனக்கு எதுவும் பிளான்ல எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இங்கே போனோம் இங்கே வரணும் அப்படின்றதுல எதுவும் பிளான் கிடையாது. நான் பாட்டுன்னு போயிட்டேன். ஸோ அவன் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தான். ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து அம்பி மட்டும்தான் லொக்கேஷன் கவர் பண்ணுறதுக்காக வந்திருந்தான். ஜஸ்ட் அவனோட பிளான்ல ஜாயின் பண்ணிட்டு கரெக்ட் அப்படியே அந்த ஃப்ளோவில் போனேன். சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஓகே, அம்பியோட ஒரு நாள் தான் ஆக்சுவலாக என்னோட எல்லா பிளான்லையுமே ஒரு நாள் வந்து ட்ராவல் இருக்கும். அடுத்த நாள் அந்த ஏரியாக்கான லொக்கேஷன் கவரேஜாக இருக்கும். ஹைதராபாத் தான் அப்படி தான், அம்பியும் அப்படி தான். கோவா மட்டும் 2 டேஸாக இருக்கும். ஓகே ஓகே, ஆக்சுவலாக கோவா வந்து டிஸ்டன்ஸ் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். அதான் 300 கிலோமீட்டர் தான் அம்பியில இருந்து. ஆனால் நான் பொறுமையாக அந்த ஏரியாவில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக ஓட்டிட்டு போனேன். அதனால வந்து காலையில கிளம்பி ஈவினிங் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சூப்பராக போச்சு. அது ஒன்று கோவாவில் தான் வந்து விளாகர்ஸ் 2 பேரை மீட் பண்ணேன். ஆமாம், ஸோ இம்ரான், அப்துல் 2 பேர். அவங்க சாப்பிட போன இடத்துல அவங்க ஒருத்தரை மீட் பண்ணாங்க, ஸ்ரீகர்னு ஒருத்தர். ஓகே, அவனுக்கு வந்து அவன் ஆக்சுவலாக ஹைதராபாத் அந்த வரையும். ஸோ எல்லாருமே என்னோட ஏஜ் பீப்புள், எல்லாமே 35 to 37 தான். ஓகே, 3 பேரும் கொஞ்சம் நல்ல ஒரு இதுக்கு செட் ஆகும். ஜாலியாக கோவா ஃபுல்லாக 3 நாள் அங்கே தான் சுற்றிட்டு வந்தோம். ஒரு நாள் ரைடில் போயிடுச்சு, 2 நாள் கோவா சுற்றிட்டு. ஓகே, நியூ இயர் வந்து நீங்கள் கோவாவில் தான் செலிப்ரேட். ஓகே, ஸோ முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கோவாலேருந்து இங்கே கோகர்ணா கிளம்பி வந்தேன். ஸோ நேற்று தான் வந்தேன். இன்னைக்கு காலையில் ட்ரக்கிங் போனோம். ஓகே, இங்கேயுமே ஒரு ஆதித்யான்னு ஃப்ரெண்டை பார்த்தா அவருமே நல்லா பேசிட்டு தான் இருந்தார். அவர் தான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, நிறைய போச்சு. இப்போ இன்னைக்குமே வந்து நீங்கள் சொல்லும்போது ஒரு குரூப் ட்ரெக்காக தானே போகணும்னு சொன்னீங்க. ஆமாம், அது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை வாட்ஸ்அப் குரூப் இல்லை, ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டலுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்தெந்த ஹாஸ்டல் போகிறீங்களோ ஆக்சுவலாக எல்லா ஹாஸ்டல்லையுமே வந்து ஒவ்வொரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈவெண்ட் இன் சென்ஸ் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் இருக்கு அப்படின்னு டெய்லி ரெகுலராக ஸ்டே பண்ற இதுல சொல்றீங்க. ஆமா, ஸ்டே பண்ற இடத்துல அவங்கவுங்க
ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. ஓகே. அந்த கம்யூனிட்டி குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, இன்றைக்கி இந்த மாதிரி காலையில் ட்ரெக்கிங் இருக்குது, யாருன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஒரு 6 பேரும் நம்ம தான் போனோம் மொத்தமாக. நல்லா போச்சு. இங்கே ஆதித்யன் ஒருத்தரை பார்த்தோம், அப்புறம் நந்தான்னு ஒருத்தரை பார்த்தோம். நல்லா போயிட்டு இருந்துச்சு அவங்க கூட. அது முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து நந்தி தான் இந்த ஏகநாயகத்துக்கு போகலாம் ஓகே அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி வந்தேன். அதான் போயிட்டுருக்கு. இங்கே வந்த இடத்துல தான் ஆக்சுவலாக இந்த நம்பர் ஆஃப் டேஸில் வந்து தமிழ் பார்க்குறவங்க பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாராவது தமிழ் பேசுகிறாங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டு இப்போ தமிழா அப்படின்ட்டு காண கேட்குறேன். ஸோ அப்படி தான் உங்களையுமே நான் ஆக்சுவலாக நீங்களே தான் வந்து கேட்டீங்க கரெக்டாக? ஆமாம். ஏன்னா அரௌண்ட் ஒரு 9 டேஸ் கிட்ட சுற்றிட்டு இருக்குமா. ஸோ தமிழ் பீப்புளை மீட் பண்ணது வந்து ரொம்ப கம்மி. இங்கே கோவாவில் 2 பேர் பார்த்தேன். கோவாலுமே 2 டேஸ் வந்து அந்த ஹாஸ்டலில் இருந்தேன். அடுத்த ஒரு நாள் வந்து வேற ஒரு ஹாஸ்டலுக்கு மாறிட்டேன். ஓர்ஜின் ஒரு இடத்துல இருந்துச்சு. ஓகே. அது அங்கே ஆக்சுவலாக எனக்கு புக் பண்ணப்போ அந்த டேட்டுக்கு வந்து அங்கே இது இல்லை, 2 நாளைக்கு தான் இருந்தது. அதனால் 2 நாள் அங்கே ஒரு நாள் அங்கேன்னு போட்டு புக் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே. அந்த ஹாஸ்டல் ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு தங்குறேன்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அது எல்லாமே இப்படி இன்டர் கனெக்டடா இல்லை? ஆமாம், ஹாஸ்டல்ன்றது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஓகே. ஸோ அதை வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து யார் வேணாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்லாம் மீட் பண்ணால் மட்டும்தான் அவனோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுத்து நடத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹாஸ்டலே வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இந்த மாதிரி சோலோ ட்ராவலிங் தனியாக போகிறவங்களுக்குலாம் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் கிரியேட் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே அது சூப்பராக இருக்கும். அவங்க இந்த மாதிரி பல்க் புக்கிங்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் வரதை வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. பல்க் அப்படின்னா ஆமாம், நீங்கள் தனியாக தான் பேசணும் அவங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக அந்த குரூப்பாக வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸே கிடையாது. புரியுது புரியுது. ஸோ அதனால் அதான் அப்படியே போச்சு. இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து பக்கத்தில் வந்து அந்த விபூதி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அது போகிற பிளான் இருக்கா இல்லை? இப்போதைக்கு பிளான் இல்லை. மேபி நீங்கள் போகிறீங்கன்னா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. நாங்கள் தான் இப்போ தான் மிர்ஜான் ஃபோர்ட் அப்படியே கவர் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். மிர்ஜான் ஃபோர்ட் ஓகே. அது அங்கே ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மா பிளைன் தான். எல்லா இடத்துலையுமே அப்படிதான் ப்ரோ. ஃபோர்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒன்று இருக்கும், சரி பார்த்தோம் அப்படின்றதுக்காக பார்த்த மாதிரி இருக்கும். அதான். ஆனால் எங்களுக்கு ஈவினிங் வந்து சன்செட் பார்க்கணும். அந்த ட்ரெக்கிங்க்கு பண்ணுறது தான் பிளானு. ஆனால் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. கூட்டம் மட்டும் பார்த்துக்கோங்க ஈவினிங் டைமுக்கு. ஒரு 4 மாதிரி ஆரம்பிச்சோன்னா அப்படியே எந்த டைம் வரைக்கும் தெரியல ப்ரோ. ஆக்சுவலி நேற்று கரெக்டாக 5 to 5:30க்குலாம் வந்துட்டேங்க. ஓகே. அதுக்கே வந்து சன்செட் வந்து முடிஞ்சிருச்சு அந்த டைம்லாம். ஸோ எக்ஸாக்ட் டைமிங் தெரில. ஓகே. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கூட போயிட்டு பீச்சில் ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆயிருங்க. சன்செட் ஆனதுக்கு அப்புறமா கூட வெளிச்சம் இருக்கும். ஓகே ஓகே. அதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஒரு பீச்சை கூட கிராஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பீச்சில் முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ.